வணக்கம் ட்ரேடர் சசி. செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஃபாரெக்ஸ் கோல்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. எப்போவுமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம அதை ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸாக வந்து பண்ணிடுவோம். ஏன்னா அந்த வார இறுதியில் வர்ற கடைசி சார்ட்டு அடுத்து நம்ம திங்கட்கிழமையிலேருந்து புது வாரம். அதனால் நம்ம அதை ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸாக பண்ணி அடுத்த வாரத்தில் என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து பேசிடலாம். அப்ப இதுவரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸு வீக்லில ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சில இருந்து பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆயி நல்லா மேல வந்துருச்சுங்க. இந்த மாரி ஒரு ரேஞ்சிலேருந்து அதாவது இது வந்து பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மேல போனாலும் அடி வாங்கும், கீழ வந்தாலும் அடி வாங்கும். ஸோ இது கொஞ்சம் எக்ஸஸா வந்த மாரி இருக்குது. பட் ஆனா ஒரே இடத்துலேருந்தே சப்போர்ட் எடுத்துட்டு கரெக்ட்டா வந்து மேல போயிட்டான். இதெல்லாம் வந்து கன்ஃப்யூஷன். சரிங்களா? இது கீழ போற மாரி பிரேக் ஆயி இந்த ட்ரெண்ட பிரேக் ஆயி மேல வந்துருச்சு. இங்க ஆக்சுவலா இந்த ட்ரெண்ட அப்படியே ஃபாலோ பண்ணி பிரேக் ஆயி மேல வந்தது. பட் ஆனா இந்த லெவல கிராஸ் பண்ணல. அப்ப நம்ம இத ஒரு பாக்ஸா கன்சிடர் பண்றோம். இந்த பாக்ஸுக்கு கீழ வந்ததுன்னா ஓகே. கீழ வராம இப்படியே வந்து ஹையர் பண்ணிட்டு மேல போய்க்கிட்டே இருந்தது அப்படின்னா, மேல பிரேக் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ பிரேக் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும்? அடுத்த கேள்வி. பிரேக் ஆச்சு அப்படின்னா, இதோடைய லென்த் இருக்குது பார்த்தீங்களா? இது எவ்வளோ பெருசு இருக்கு இந்த ரேஞ்ச். அந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. அப்ப அந்த ரேஞ்ச் எங்க இருக்குது? கரெக்ட்டா இங்க இருக்கு. இதுதான் வந்து டார்கெட்டு. டார்கெட்டையும் தாண்டி பிரைஸ் வந்து மேல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன கத்துக்கிட்டா தான் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நம்பாதீங்க. பேட்டர்ன் வந்து ஒரு சப்போர்ட் தான். இத மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஜெயிக்கலாம். புரியாம நீங்க பேட்டர்ன் மட்டும் வரைஞ்சீங்கன்னா ஜெயிக்க முடியாது. அது ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? மேல வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. கீழ இதுல பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு ட்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுக்குறேன், சப்போர்ட் எடுக்குறேன்னு இருக்கும். இது கடைசில பார்த்தா நீங்க இத வரைஞ்சு பார்த்தோனே உங்களுக்கு தெரியும். இது வந்து ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன்னு சொல்லுவோம். ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன். ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன் வந்து என்ன ஆகணும்? பிரேக் ஆயி கீழ தான் வரணும். இதான் டார்கெட். சோர்ஸ்‌க்கு வந்துரும். பிரேக் ஆயி மேல போயிறானா? அப்ப இந்த பேட்டர்ன் கத்துக்கிட்டதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இத புரிஞ்சா தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்ல, எத ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்குது, அத நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு பயன்படும். ட்ரெண்ட் மேல போயிட்டு இருக்குது. ஒரு ஃபாலிங் சேனல் பேட்டர்ன் வருது. ட்ரெண்ட் மேல போயிட்டு இருக்கு. ஃபாலிங் சேனல் பேட்டர்ன்ல என்ன ஆகும்? பிரேக் ஆயி மேல தான் போகும். அப்படிதான் நீங்க அந்த ட்ரெண்ட வந்து பயன்படுத்திக்கணும். அதே மாரி இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட வந்தது. ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. கீழ வந்து ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது. அப்ப என்ன பண்ணும்? இத பிரேக் பண்ணி மேல தான் போகும். அந்த மாதிரி நீங்க வந்து ரிலேட் பண்ணிக்கணும். கான்டெக்ஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பேட்டர்ன நீங்க கத்துக்கிறது பிரச்சனை கிடையாது. கான்டெக்ஸ்ட் எந்த இடத்துல வருது? எந்த நேரத்துல வருது? ரொம்ப, ரொம்ப முக்கியம். அப்ப இங்க வந்து என்ன நடந்துட்டு இருக்குது? இத நம்ம இன்னும் கூட கொஞ்சம் நல்லாவே டீகோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது. இதுவரைக்குமே நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரே இடத்துல தான் ரிஜெக்ட் ஆகுதுன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. இதுவரைக்கும் சொல்றேன். இந்த லெவல் வரைக்கும். ஒரே இடத்துல சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ். மேல போகுது, கீழ வருது. மேல போகுது, கீழ வந்தது. இப்ப நீங்க என்ன எதிர்பார்த்திருப்பீங்க? மேல போய் கீழ வரும்னு எதிர்பார்த்திருந்திருப்பீங்க. ஆனா, அப்படியே மேலயே போயிட்டு. அப்போ உடனே நீங்க உங்களுடைய ஐடியாவ மாத்தி ட்ரெண்ட போட ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ இது 3த்தையும் வந்து கனெக்ட் பண்ணிருவீங்க. கனெக்ட் பண்ணி, அப்ப நெக்ஸ்ட் டைம் போம்போது இந்த ஹைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்க கனெக்ட் பண்ணி போட்டுருக்கீங்க. எக்ஸாக்ட்டா அந்த லெவல்ல தான் நின்னுச்சு மார்க்கெட். இவ்வளோதாங்க. நீங்க பேட்டர்ன் வரைஞ்சீங்க அப்படின்னா, அந்த பேட்டர்ன இம்மீடியட்டா இந்த மாரிலாம் மாத்திக்கணும். நான் வரைஞ்சது தான் நடக்கும். அதுதான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அவன் வேற எதனா பண்ணிட்டே இருப்பான். இன்னும் கூட இத நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன தேக்கத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன். பெருசா வந்து மேல போகுது. மறுபடியும் ஒரு சின்ன தேக்கத்துக்கு அப்புறமா மறுபடியும் நல்லா மேல போகுது. மறுபடியும் ஒரு சின்ன தேக்கத்துக்கு அப்புறமா நல்லா மேல போகுது. அப்ப என்ன ஆயிட்டு இருக்குது? உங்களுக்கு அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சத விட, நான் இப்படி போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ப்ரீவியஸ் லெவல கட் பண்ண மாட்றான். கட் பண்ணாம போயிட்டே இருக்கிறான்.
ஒரு 3 வாரம் வந்து தேங்குறான். 4வது வாரம் வந்து மேல போயிரும். ஒரு 3, 4 வாரம் தேங்கி இருக்கிறான். 4வது வாரம் மேல போயிட்டான். இங்க ஒரு 3, 4 வாரம் தேங்கி இருக்கிறான். 4வது வாரம், 5வது வாரம் மேல போயிட்டான். ஸோ இதுக்கப்புறமா வந்து நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்? இப்போ உங்ககிட்ட பதில் இருக்கா? நல்லா மேல போனதுக்கப்புறம் என்ன பண்றான்? தேங்குறான். இப்ப நல்லா மேல போயிட்டான். தேங்குவானா? இல்ல இன்னும் வந்து மேல போவானா? இவ்வளோதான். 2டே வாய்ப்பு தான். ஏற்கனவே தேங்கி தேங்கி தான் மேல போயிருக்கிறான். அப்போ தேங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். மேல இன்னும் அப்படியே கன்டின்யூ பண்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். சரிங்களா? வீக்லில நம்மளுக்கு அதான் தெரியுது. இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் வீக்லில. ரொம்ப இதிலேயே பேட்டர்ன போட்டு இதிலேயே எல்லாத்தையும் வந்து ட்ரேட்லாம் பண்ண முடியாது நம்மளால. வீக்லில ட்ரேட் எடுக்கிற அளவுக்கு நம்மளோட கேப்பிட்டல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்ப நம்ம அடுத்த டைம் ஃப்ரேமான டெய்லிக்கு வந்து போயிட்டு பார்க்குறோம். இந்த டெய்லில வீக்லில நான் ஒரு விஷயத்த சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த விஷயம் வந்து டெய்லில உங்களுக்கு இந்த மாரி கிளியராவே உங்களுக்கு தெரியுது பாருங்க. மேல போய் கீழ வந்தது, மேல போய் கீழ வந்தது, மேல போய் கீழ வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா வராம வந்து மேல போயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல நீங்க ஏற்கனவே இந்த மாரி வரைஞ்சிருப்பீங்க. வரைஞ்சிட்டு அடுத்தது வந்து இத பிரேக் ஆயி மேல போனோனே என்ன ஆயிருக்கு பார்த்தீங்களா? பிரேக் ஆயி மேல போயிட்டு சப்போர்ட் எடுத்துட்டு போயிருக்கு. அந்த பிரேக் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த லெவலுக்கு திரும்ப வந்து சப்போர்ட் எடுத்து மேல போயிருக்கு. அந்த லெவலுக்கு வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு மேல போயிருக்கு. மேல என்ன பண்ணியிருக்கான்? இதே இடத்துல ரிஜெக்ட் பண்ணியிருக்கான் ஒரு 20 நாளைக்கு மேல. அதுக்கப்புறம் அந்த லெவலையும் கட் பண்ணி போயிட்டான். இங்க என்ன பண்ணியிருக்கான்? ஒரே லெவல்ல ரிஜெக்ட் ஆயிருக்கான். அந்த லெவல கட் பண்ணி போயிட்டான். இங்கேயும் அதே மாரி ரிஜெக்ட் ஆயிருக்கான். அந்த லெவல கட் பண்ணி போயிட்டான். இப்ப தேக்கத்த எதிர்பார்க்கலாமா நம்ம? வர்ற வாரத்துல? வரக்கூடிய வாரங்கள்ல கூட சொல்லலாம். ஒருவேள தேங்குச்சு அப்டின்னா, அப்புறம் மறுபடியும் வந்து பிரேக் ஆயி இன்னும் கூட மேல போறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது அடுத்த அடுத்த நாள் வந்து க்ளோஸ் வைக்கும்போது நம்ம வந்து அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப டெய்லிலயும் வந்து உங்களுக்கு என்ன தெரியுது? மேல போயிட்டு இருக்குது பிரைஸு. தேங்கி தேங்கி தான் போகுது. இப்போ வந்து மேல நல்லா பிரேக் அவுட் ஆயி வந்துருச்சு. இனி தேங்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெய்லில இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து தெரியுது. ஒரு கெஸ்ஸிங் தான் அவ்வளோதான். இப்போ 4 ஹவர்ஸ்ல வந்தீங்கன்னா, அந்த வீக்லில பார்த்த விஷயம் டெய்லில பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கிளியரா வந்து தெரிஞ்சுது. இந்த லெவல் சொல்றேன். எவ்வளோ பெரிய ட்ரேடா உங்களுக்கு வந்து தெரியுது பார்த்தீங்களா? அங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ சின்னதா இருந்தது. இத தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். மேல போய் கீழ வந்தது, மேல போய் கீழ வந்தது, மேல போய் கீழ வரணும்னு எதிர்பார்த்தோம். வராமலேயே மேல போயிடுச்சு. வீக்லில பேசும்போது எவ்வளோ ஷார்ட்டா தெரிஞ்சா, அது ஒரு விஷயமாவே தெரியல. டெய்லி கேண்டில்ல ஒரு விஷயமா தெரிஞ்சது. 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய விஷயமாவே தெரியுது. அப்ப நீங்க 1 ஹவர்லயும் 5 மினிட்ஸ்லயும் போய் இத ட்ரேடா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த லெவல பிரேக் பண்ணி மேல வந்தோனே என்ன பண்ணியிருக்குது பிரைஸு, கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. 18 ட்ரேடிங் டேஸ்ங்க. 18 ட்ரேடிங் டேஸ்ல 1, 2, 3, 4, 5, 6. 6 தடவ இந்த லெவலுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. மொத்தம் 18 நாளு. 18 நாளா கோல்டு இதான் பண்ணிட்டு இருக்கான். 6 நாள் வந்து சரியான இடம். அதாவது இந்த ஜோனுக்குள்ளார வந்தோன ரிஜெக்ட் ஆகி கீழ போயிருக்கான். 6 முற. இது எவ்வளோ பெரிய ரேஞ்சுன்னு நீங்க பார்க்குறீங்களா? அத நம்ம 1 ஹவர்ல போய் பார்க்கலாம். அப்பதான் இன்னும் கூட உங்களுக்கு வந்து அதோடைய சரியான பிக்சர் வந்து தெரியும். எவ்வளோ பெரிய விஷயம் அப்டின்ட்டு. அப்ப இங்கிருந்து இந்த லெவல பிரேக் பண்ணி மேல போகும்போது, அதாவது இந்த லெவல பிரேக் பண்ணி மேல வரும்போது ரீடெஸ்ட் உடனே பண்ணிட்டு மேல போயிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் தேங்கி தான் மேல போயிருக்கான். ஆனா இந்த தடவ பிரேக் அவுட் வந்து அந்த மாரி நடக்கல. 18 நாளா ரிஜெக்ட் ஆனி 6 தடவ அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் வந்து சரியான இடத்துலேருந்து கீழ போயி பிரேக் ஆனதுனால நல்லா பவர்ஃபுல்லா மேல போயிட்டான். எதிர்பார்க்காத அளவுக்கு மேல போயிட்டான். இப்ப தான் 4 ஹவர்ல கடைசி 4 மணி நேரம் கேண்டில்ல மட்டும் தான் ஒரு பியரிஷா வந்து முடிச்சிருக்கிறான். ஒரு பியரிஷ் சிக்னலே இங்க தான் கிடைச்சிருக்கு. செல்லர்ஸ் இப்ப தான் ட்ரையே பண்றாங்க. மார்க்கெட்ட கண்ட்ரோல்ல எடுக்கிறதுக்கு. சரிங்களா? இதுல நடந்தது அதான். இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் செல் பண்ணவங்க எல்லாருமே இத பிரேக் ஆனோனே, அவங்களும் பையர்ஸா மாறி பை பண்ணி மார்க்கெட்ட எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க.
தங்கம் விலை ரூ. 1000 ஏறிச்சு, ரூ. 2000 ஏறிச்சுன்னா, இந்தியால வந்து ஸ்டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. இது இன்னும் அதிகமாயிட்டு தான் போகும். ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது பிரேக் ஆயி மேல போயிடுச்சு. சரி ஓகே. இப்ப இதுல வந்து ஒரு பியரிஷ்னஸ் தெரியறதுனால, இவன் அப்படியே கீழ வந்துருவான் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாதுங்க. ஒருவேள கீழ வந்தான்னா எங்க வருவான்? நம்மளுடைய ப்ரீவியஸா நமக்கு வந்து ஹிஸ்டரி வந்து என்ன சொல்லியிருக்குது? இந்த ரேஞ்சுல இருந்து பிரேக் அவுட் ஆயி மேல போகும்போது, திரும்பவும் கீழ வந்து அதே ரேஞ்ச ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் போயிருக்கான். அதே ரேஞ்ச திரும்பவும் கூட ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் போயிருக்கான். அப்ப இந்த தடவ மேல போயிருக்கு பிரைஸு. ஏதோ ஒரு கட்டத்துல அவன் வந்து இங்க வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. இவ்வளோதாங்க. இதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அத ரொம்ப அப்படியே ஷார்ட் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேள பியரிஷ்னஸ் ஆரம்பிச்சது அப்படின்னா, இம்மீடியேட்டா இப்படி வரலனா கூட, தொடர்ந்து இப்படியே வரலனா கூட, கொஞ்சம் மேல போற மாரி இப்படி பண்ணி, இப்படி பண்ணிட்டு, திரும்பவும் இப்படி போயிட்டு, இப்படி வந்து, எப்படியோ ஒரு கட்டத்துல இங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க வந்தா என்ன பண்ணுவோம்? பைய எதிர்பார்ப்போம் நம்ம. இங்க வந்தா பைய எதிர்பார்ப்போம். இங்க வர்ற வரைக்குமே வந்து பை வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா, இங்கிருந்து பை பண்ணவங்க எல்லாருமே வந்து மேல அப்படியே வந்து போய்க்கிட்டே இருக்கும். 5 வருஷம், 10 வருஷம் அந்த மாரிலாம் போகாதுங்க. கரெக்ஷன் வந்து தான் போகும். ஓகே. அந்த கரெக்ஷன் வந்து ரொம்ப வேகமாவும் இருக்கலாம். இல்ல மண்டே அன்னைக்கு ஆரம்பிச்சோம்னா மார்க்கெட்டு சில மண்டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த டைரக்ஷன் எடுக்குறானோ அந்த டைரக்ஷன்ல அவன் பாட்டுக்கு வந்துகிட்டே இருப்பான். பொடி நடையா வந்துகிட்டே இருப்பான். வர்ற மாரியே தெரியாது. அவன் பாட்டுக்கு வந்துகிட்டே இருப்பான். நீங்க கடைசியா டே எண்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பியரிஷ் கேண்டில்ல வந்து முடிஞ்சிருக்கும். நெறைய மண்டேஸ்ல அந்த மாரி நடக்கும். ஸோ இந்த மண்டே நம்ம அந்த மாரி கூட பியரிஷா கூட எதிர்பார்க்கலாம். அப்போ 4 ஹவர்ஸ்ல நமக்கு என்ன தெரியுது? இந்த லெவல்ல இருந்து மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவ்வளதான். ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்குறோம். அவ்வளோதான். மேல போச்சு ஒரு கரெக்ஷன். மேல போச்சு ஒரு கரெக்ஷன். மேல போயிடுச்சு பிரேக் அவுட் ஆயி ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து அது கன்டின்யூவா தான் போகுது. மேல தான் கன்டின்யூ ஆகும். 1 ஹவர் 1 ஹவர்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து இங்க பேசிட்டு இருந்தோம். இந்த லெவல தான் வந்து பிரேக் ஆகல அப்படின்னு சொல்லி சொன்னா, எவ்வளோ பெரிய லெவலா இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டா 18 நாளைக்கு வந்துட்டு இப்ப நடந்ததுன்னு பேசினோம் பார்த்தீங்களா? அந்த 18 நாளுடைய ரேஞ்ச பார்த்துக்கங்க. 18 நாளு 6 தடவ இதே இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னு பேசினோமா? அந்த 6 தடவையும் ரிஜெக்ட் ஆகும்போதெல்லாம் அதோடைய ரேஞ்ச பார்த்துக்கிட்டீங்கன்னா, எங்க வந்திருக்கிறான்னு பாருங்க. எங்கேருந்து மேல போயிருக்கான்னு பாருங்க. இதுக்குள்ளார உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைனு நெறைய விஷயங்கள் இருக்கு. நெறைய நம்ம தினமும் ஒரு பார்வையில நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே வர்றோம் நம்ம. இப்ப இவ்வளோதாங்க ட்ரேடிங்கு. நீங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத அனுமானிச்சு, ஒரு தீர்மானத்துக்கு வந்து அதுக்கேத்த மாரி நீங்க ட்ரேட்ஸ வந்து செட்டப் பண்ணி, அழகா வந்து வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப யோசிக்காம வந்து, ரொம்ப சிம்பிளான விஷயத்த மட்டுமே பயன்படுத்தி ட்ரேட் வந்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப நம்ம நேத்தைக்கு கூட பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது சொன்னனா இல்லையான்னு தெரியல. இந்த லைன் கண்டிப்பா போட்டிருப்பேன்னு தான் நெனைக்கிறேன். இந்த ஜோனர் ஒருவேள வந்தான் அப்படின்னா, இதுதான் வந்து லெவலு. இந்த லெவல கட் பண்ணக்கூடாது. இங்கிருந்து மறுபடியும் மேல போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஆனா, அங்க வரவே இல்ல. வராமலேயே நேத்து அங்க ஆரம்பிச்ச இடத்துலேருந்தே மேல போய்ட்டான். எவ்வளோ தூரம் போனான்? இங்க பிரேக் அவுட் ஆகி போகும்போது இவ்வளோ தூரம் வந்திருக்கான் பார்த்தீங்களா? அதே மாரி மேல போயிருக்கான் நேத்து. ஓகேங்களா? சரி ஓகே. இது வந்து 1 ஹவர்ல வந்து நம்ம வந்து ஒரு சின்ன புல் பேக்கு அப்புறமா மேல போவான்னு எதிர்பார்த்தா, அந்த மாரி புல் பேக்லாம் வரலங்க. வராமலேயே வந்து மேல போய்ட்டான். அப்போ 5 மினிட்ஸ்ல போய் ஃப்ரைடே அன்னைக்கு என்ன நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத மட்டும் டிஸ்கஸ் பண்ணிருவோங்க. அதான் இந்த வீடியோவுடைய நோக்கமே. ஸோ வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால நம்ம மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வந்து பார்த்தோம். சரி இப்போ நம்ம நேத்தைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். நேத்தைக்கு மார்க்கெட் ஆரம்பிச்ச உடனே லோ இந்த இடத்துல இருந்ததுங்க. இந்த ப்ரீவியஸ் டே உடைய ஹை இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஹைக்கு கூட போகல. போகாம திரும்பவும் வந்து அதே இடத்துக்கு வந்தான். நமக்கு என்ன தேவை? இந்த இடத்த பிரேக் பண்ணி கீழ போணும். கீழ போச்சுன்னா, அடுத்து இங்க லெவல் இருக்குது. அடுத்து லெவல்ஸ் வந்து இருக்குது. எங்க வந்து திரும்ப போறான்னு தெரியல. ஆனா, ஏதோ ஒரு இடத்துல வந்து திரும்ப போறான்னு மட்டும் தெரியும். ஏன்னா, பிரைஸ் வந்து ரொம்ப புல்லிஷா இருக்குது. இப்ப தான் வந்து பாக்ஸ் பேட்டர்ன பிரேக் அவுட் ஆச்சு. அதனால நல்லா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு புல் பேக் வந்தா கூட நல்லா மேல போகும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கான்ஃபிடென்ட்டா இருந்தோம். அப்ப என்ன பண்ணேன்னா, இன்னைக்கு டே லோ இந்த இடத்துல காலையில வச்சான் பார்த்தீங்களா? அந்த லோவையே பிரேக் பண்ணல. எவ்வளோ நேரமா? ரொம்ப நேரமா.
ஒரு 1 1/2 மணி நேரம், 1 1/2 மணி நேரத்துக்கு மேல இங்கேயே நிக்குது பிரைஸ். பிரேக்கே பண்ணல. சரி இவன் என்னதான் பண்றான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில வந்த ஹைய வந்து பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணும்போது எவ்வளோ ஒரு வால்யூம் கேண்டில் பார்த்தீங்களா? அப்ப நேத்து ஹை இதான். இதான் ஆல் டைம் ஹையா இருந்தது. ஆல் டைம் ஹைய பிரேக் பண்ணி, இன்னைக்கு காலையில வந்த லெவல பிரேக் பண்ணி போம்போது, நல்ல வால்யூமோட மேல போயி, அங்கிருந்து வந்து ரிஜெக்ஷன் ஆயி கீழ வந்தது. கீழ வந்தா என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? நம்ம இந்த லோவ கட் பண்ணக்கூடாது அவ்வளோதான். இந்த லோவ கட் பண்ணாம இருக்கிற வரைக்கும் சேஃப்டி தான். அப்ப இங்கிருந்தே வந்து ஒரு அப்படியே எக்ஸ்ப்ளோட் ஆகி போன மாரி போயிட்டான். பெரிய பெரிய புல்லிஷ் கேண்டில்ஸ். ஆரம்பிச்சுட்டான். காலையிலேயே வந்து ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிடலாம். சரி அப்போ வந்து என்ன அப்படின்னா இதில, நீங்க வீக்லில பார்த்தீங்க, டெய்லில பார்த்தீங்க, 4 ஹவர்ஸ்ல, 1 ஹவர்ல எல்லாமே பார்த்தீங்க. மேல போகுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. பிரேக் அவுட் ஆகி மேலேயும் போகுது. செல்லே பண்ண முடியாதா? பை தான் பார்க்கணுமா? அப்படின்னா, செல்லும் பண்ணலாம். பையும் பண்ணலாம். சரியான இடத்துல பண்ணா போதும் அவ்வளோதான். நீங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றது எல்லாமே வந்து ஒரு கவனத்துல இருக்கிறதுக்காக தான். அதாவது பையில போம்போது, பையில நீங்க கொஞ்சம் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா செல்ல வெயிட் பண்ணீங்கன்னா, சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். இதோடைய இவ்வளோ நேரம் நீங்க அனலைஸ் பண்ணதுக்கான காரணமே அவ்வளோதான். எந்த பக்கம் நான் வெயிட் பண்ணலாம்? கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கேண்டில் அதிகமா வெயிட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, அது எந்த பக்கம் வெயிட் பண்ணலாம்? அதுக்காக தான் நீங்க அந்த அனாலிசிஸ்லாம் பண்ணீங்க. அப்ப இது வந்து நல்ல எக்ஸ்ப்ளோட் ஆயி மேல போயிருக்குதா? கீழ அப்படியே வந்திருக்கிறான் பார்த்தீங்களா? இங்க வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்கேயே ட்ரெண்ட் லைன் வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஏன்னா, இந்த லெவல் இங்க இருக்குது. அடுத்த லெவல் இங்க இருக்குது. அடுத்த லெவலு, அடுத்த லெவலு போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா? ட்ரெண்ட் லைன பிடிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்ப நீங்க ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் நீங்க ட்ரேட வந்து இனிஷியேட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனா என்ட்ரி அட் எக்ஸிட்ல எதுக்காக வெயிட் பண்ணுவீங்க? ப்ரீவியஸ் ஹை வந்ததுன்னா ஒரு செல் எடுத்து பார்த்தரலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்க. இதுதான் நான் சொன்னேன். பையில போற மார்க்கெட்ல கூட நீங்க செல் பண்ணலாம். சரியான இடத்துல பண்ணா போதும். அந்த இடத்துக்காக வெயிட் பண்ணணும். இந்த இடத்துக்கு பிரைஸ் இங்கிருந்து அங்க வர்றதுக்கு 3 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. 3 மணி நேரம் கழிச்சு தான் இந்த இடத்துக்கு வந்தது. அதாவது சேமா காலையில ஒரு 6, 6:30க்கு வந்த இடத்த இங்க வந்து 9 மணிக்கு மேல தான் வந்தது. ஒருவேள செல் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து நல்லா மேல போச்சு. போச்சுடா! பை மார்க்கெட்ல செல் பண்ணோம்னா இதுதான் பிரச்சனை. பண்ணியிருந்திருக்கவே கூடாது. நான் பையுக்காக வெயிட் பண்ணியிருந்திருக்கணும். தேவையில்லாம நான் வந்து செல் பண்ணிட்டேன். அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அந்த கேண்டில் முடியறது எங்க முடிஞ்சது? அங்கேயே தான் முடிஞ்சது. அடுத்த கேண்டில் உள்ளேயே வந்துட்டான். உங்களுக்கு என்ன இந்த லோவ கட் பண்ணணும். இந்த லோவ கட் பண்ணாம தான் கீழ போவான். ட்ரெண்டா போயிட்டே இருக்கான்ல. இந்த ட்ரெண்ட பிரேக் பண்ணி கீழ வந்துருவாங்கிறது தான் உங்களுக்கு இப்போ. கீழ வந்தானா இன்னைக்கு லோவ்லேருந்து பை பண்ணோம்னா மேல போயிருவான் அப்படின்னு. அத பேஸ் பண்ணி நீங்க பை மார்க்கெட்ல செல்லும் பண்றீங்க. பட் ஆனா அவன் மேல போய் கீழ வந்து சரியான இடத்துல நீங்க பண்ணதுனால ஒரு சின்ன ப்ராஃபிட் குடுக்குறான். இந்த இடத்த கட் பண்ணாம மேல போறதுனால இது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. இந்த ட்ரேட் வந்து குளோஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. இந்த ட்ரேட சின்ன ப்ராஃபிட்ல நீங்க இந்த மாரி மேல போயிட்டு உள்ள வந்தானாலே குளோஸ் பண்ணிருங்க. அதான் நல்லது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இதுதான் நம்மளுக்கு லெவல். இதான் லெவல். இத நான் வந்து Twitterல உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் ஃபாலோ த ட்ரெண்ட் அப்டின்ட்டு. இந்த ட்ரேட நான் வந்து போஸ்ட் பண்ணேன். இந்த இடத்துக்கு வரும்போது என்ன நடந்திருக்குது பாருங்க. எக்ஸாக்ட்டா இந்த இடத்துக்கு வந்துட்டு ரிஜெக்ட் ஆயி கீழ வந்தது. ரிஜெக்ட் ஆயி இந்த லெவல் வரைக்குமே அதாவது ப்ரீவியஸ் லெவல் இங்கே இந்த இடத்துல இருக்கு. மேல போய் ஸ்விங் வந்தது இந்த இடத்துல இருக்குது. இந்த லெவலுக்கு வராம திரும்பவும் வந்து மேல வந்தான். சின்ன ப்ராஃபிட் தான். அதுக்கப்புறம் மேல வரும்போது நம்மள வந்து மிரட்டுனான். அதாவது புல்லிஷ் கேண்டில், புல்லிஷ் கேண்டில், புல்லிஷ் கேண்டில், புல்லிஷ் கேண்டில். நடுவுல ஒரு பியரிஷ் கேண்டில் கூட வரல. ஆனா என்ன ஆச்சு? எக்ஸாக்ட்டா அதே இடத்துலருந்து ரிஜெக்ட் ஆயி கீழ வந்தானா? நம்ம Twitterல வந்து சொன்னது நடந்ததா? அப்ப அடுத்த ட்வீட் வந்து என்ன போட்டோம்? என்ட்ரி அட் எக்ஸிட். டிஸ்கஸ் பண்ண மாதிரியே வந்து இது ஒரு நேத்து காலையில போட்ட வீடியோல வந்துட்டு அந்த ப்ரீவியஸ் இன்னொரு சேனல்ல இருக்க வீடியோல இது இருக்கு. எக்ஸாக்ட்டா அந்த இடத்துலருந்து கீழ வந்துட்டான். இப்ப இந்த கீழ வர்றவன், கீழ வந்துட்டு இருக்கிறவன் எவ்வளோ தூரம் வருவான்னா, இவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த சோர்ஸ்க்கே வர்றது தான் வாய்ப்பு. ட்ரெண்ட் எங்கிருந்து ஆரம்பிக்குதோ அது வரைக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு.
ஆனா, ஒரே ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இவன் ப்ரீவியஸ் லோக்கு போக்கூடாது. சாரி ப்ரீவியஸ் ஹைக்கு போக்கூடாது. எப்ப ப்ரீவியஸ் ஹைக்கு இப்டி போயிட்டு கீழ வரும்போது வந்து கீழ வர முடியாம மேல போறானோ, அப்போ வந்து மறுபடியும் வந்து மேல போக ஆரம்பிச்சுரும். இவ்வளோதான் விஷயம். ட்ரெண்ட் வந்து இப்டி தான் நடக்குது. அப்ப இங்க வந்து மேலேருந்து கீழ வரும்போது இதுதான் லோ. அடுத்து இந்த இடத்துல லோ இருக்குது. இந்த லோவுடைய புல் பேக் எவ்வளோ தூரம் போயிருக்குது? இவ்வளோ தூரம் போயிருக்கு. திரும்பவும் கீழ அங்கிருந்து கீழ வரும்போது புது லோ வச்சான். பட் ஆனா மேல போம்போது எங்க போய்ட்டான்? அங்கேயே போய்ட்டான் பார்த்தீங்களா? போச்சா? பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவ்வளோதான். கீழ வந்து செல்லர்ஸால கொண்டுட்டு வர முடியல மார்க்கெட். அப்ப திரும்பவும் கூட கீழ வந்தான் அப்டின்னா, நெக்ஸ்ட் டைம் கீழ வந்தான்னா, இந்த லோவ கட் பண்ண மாட்டான். ஒண்ணு ஃபெயில்டு லோல போவான், இல்லன்னா ஈக்குவல் லோல போவான், இல்லன்னா விக் மட்டும் கூட வர்ற மாரி இருக்கும். பட் ஆனா பாடிய உள்ள க்ளோஸ் வச்சுட்டு வெளிய போயிடும். ஸோ இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, அந்த பாப்புலர் வீடியோஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அ இல்லன்னா இந்த சேனல்ல உங்களுக்கு பிகினர்ஸ் கைட்ல வந்து இருக்கு. ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். பிகினர்ஸ் கைட்ல ஒரே ஒரு வீடியோ தான். 2 வீடியோ இருக்கும். 2மே அத பத்தி தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ங்கிறதுனால. அப்ப இந்த லெவலுக்கு வரலங்க. வராமலேயே இங்கிருந்து வந்து மேல போய்ட்டான். பட் ஆனா திரும்ப கூட அங்கேயே தான் போய்ட்டான். இந்த மாரி போக்கூடாது. இந்த மாரி போச்சு அப்டின்னாலே பையிங் இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட்ல அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நீங்க அடுத்த முறை கீழ வந்தனா பை பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா மேல போயிருவோம். ஆனா உங்க எக்ஸிட் எங்க இருக்குது? பாடி ஆஃப் த கேண்டில் கீழ க்ளோஸ் வச்சதுன்னா, நீங்க லாஸ புக் பண்ணிட்டு வெளியில சொல்லாம கம்முனு வந்து இருந்துக்கணும். சரிங்களா? ஆனா வரமாட்டான். ஏன்னா பிரைஸு ரொம்ப புல்லிஷா இருக்குது. ரொம்ப புல்லிஷா இருக்குது. ஒரு ட்ரெண்ட் இவ்ளோ பெரிய ட்ரெண்ட வந்து பிரேக் பண்ணி வந்திருக்கிறான். அவனாலயே வர முடியல. அப்ப கூட வர முடியல. ஆனா, அதுல கூட நீங்க செல் பண்ணி சின்ன, சின்ன ப்ராஃபிட் வந்து நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க. ஒன்ஸ் இந்த சிக்னல் கிடைச்சோனே நீங்க வெளில வர்றது தான் நல்லது. இல்ல ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் வருதுன்னா, அப்பப்போ வந்து புக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அதான் நான் மார்க்கெட்ல என்ன சொல்லுவேன், 2, 2 சுட்டா போட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க. மொத்த பழத்தையும் புழிஞ்சு தான் ஜூஸ் குடிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, சில நேரங்கள்ல சிக்கல்ல மாட்டிப்பீங்க. அப்ப இங்க வரும்போதெல்லாம் மேல போன பிரைஸு, எக்ஸாக்ட்டா பாருங்க, மறுபடியும் கூட அதே லெவல் போய் ரிஜெக்ட் ஆயிருக்கானா? ரொம்ப ரொம்ப வந்து ஆச்சரியமா வந்து நேத்து வந்து பண்ணிட்டு இருந்தான். எக்ஸாக்ட் லெவல். நல்லா மேல வந்துட்டான்ல. நல்லா மேல வந்துட்டான். அதனால கொஞ்சம் கீழ போவானோ! அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு தான் இதெல்லாம். வேற ஒண்ணும் இல்ல. அதே மாரி உங்களுக்கு ஜிக்ஸாக்கா மேல கீழ போறான். அப்ப இங்க போனான்னா, அப்ப கீழ வந்து தானே ஆகணும். அப்ப இங்க போனான்னா கீழ வரணும். இங்க போனான்னா கீழ வரணும். அவ்வளோதான். இது இந்த மாரி எங்கேயா சிக்குனான்னு வச்சுக்கோங்களேன், மேல போனா செல்லு, கீழ வந்தா பை. நம்ம பாட்டுக்கு ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இத கூட நான் சொல்லியிருப்பேன். ஆ இங்க ரிவர்சல் பத்தி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? நான் இதுல மறந்துட்டேன் பாருங்க. இதுல வந்து ரிவர்சல். ஹிஸ்டரி எப்பவுமே முக்கியங்க. அந்த போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்றது வேஸ்ட்டுன்னு நெறைய பேர் வந்து நெனைக்கலாம். பட் ஆனா ஹிஸ்டரி ரொம்ப முக்கியம். என்ன அப்டின்னா, மேலேருந்து கீழ வந்த பிரைஸு ஒரு பியரிஷ்னஸ் நல்லா வந்துட்டு, இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்தது. மேல இவ்வளோ தூரம் போச்சு. மேலேருந்து கீழ வந்த பிரைஸ் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கேண்டில் மேல நல்லா போச்சு. மேலேருந்து கீழ வந்த பிரைஸ் திரும்பவும் கூட ஒரு ரிவர்சல்ல முடிச்சான். முடிச்சோன்ன கூட நீங்க ட்ரேட் எடுக்கலாம். எவ்வளோ தூரம் மேல போயிருக்கான் பார்த்தீங்களா? திரும்பவும் வந்துட்டு, திரும்பவும் இவ்வளோ தூரம் வந்து மேல போயிட்டான். ஸோ ஆல்வேஸ் இட் வொர்க்ஸ். அதான் நான் வந்து Twitterல வந்து போஸ்ட் போட்டிருப்பேன். ரிவர்சல் கேண்டில் மேல போயிடுச்சு. ரிவர்சல் கேண்டில் மேல போயிடுச்சு. ரிவர்சல் கேண்டில் மேல போயிட்டு இருந்தது. இது வந்து இங்க வரைக்கும் போயிருந்தது. இப்ப தான் பார்த்தீங்க. சின்ன டீட்டெயில்ஸ்ங்க. அது எல்லாம் வந்து நீங்க ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா, வாய்ப்பு அப்படி குடுப்பாங்க. இது நான் எக்ஸாக்ட்டா இந்த லெவல மார்க் பண்ணி வச்சு, ஒன் மோர் ஹோப் மை ஃபாலோவர்ஸ் ஆர் என்ஜாயிங் த ட்ரேட் அப்படின்னு வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டேன். என்ன அப்டின்னா, கீழ ஒரு லைன போட்டேன் இப்பவே. மேல ஈக்குவல் லெவல். இங்க போச்சு அப்டின்னாலே ரிஜெக்ட் ஆயி கீழ வந்துச்சு. எப்படி வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கான் பார்த்தீங்களா? நம்ம சார்ட்லயே பார்த்தோம். எப்படி ரிஜெக்ட் ஆயி கீழ வந்திருக்கான் பார்த்தீங்களா? என்ன மாரி மனநிலை உங்களுக்கு இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டிலுங்க.
பெரிய புல்லிஷ் கேண்டில். அடுத்து ஃபாலோட் பை ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில். இந்த இடத்தெல்லாம் கட் பண்ணிட்டான். இங்க வந்துட்டு இருக்கிறான். யாராச்சும் செல் பண்ணுவீங்களா? செல் பண்ணீங்கன்னா இங்க வந்துரும். மேல போவே மாட்டானா அப்படின்லாம் நினைக்காதீங்க. மேல போயும் க்ளோஸ் வைப்பான். க்ளோஸ் வைக்கும்போது எக்ஸிட் பண்ணிடலாம். பட் ஆனா 80% ஆஃப் த டைம் இது நடக்குது. யாருக்கும் சொல்லாதீங்க. நெறைய பேர் வந்து ட்விட்டர்ல கூட நான் வந்து பார்ப்பேன். என்ன அப்படின்னா, நானா பார்த்து நானா சிரிச்சுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது பாருங்க, ஒரு 50 பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. இத பார்த்துருக்கிறீங்க. இந்த போஸ்ட்ட பார்த்துட்டு 50 பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. என்ன புரிஞ்சுது, புரியல அப்படின்னு எனக்கு சந்தேகம் தாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத உங்களால அப்படியே வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அதே விஷயத்த 1 மணி நேரம் பேசி, விளக்கமா உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து இது பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு வீடியோவா பண்ணி நான் போடுறேன் அப்படின்னா, அது ஒரு 18 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்ட நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஒரு போஸ்ட்டா போடும்போது வந்து இத பார்த்துட்டு கரெக்ட்டா அடேங்கப்பா! கரெக்ட்டா நடக்குதுப்பா. அடுத்த போஸ்ட். இது இது எப்படி இருக்கு? அடுத்த போஸ்ட். அதாவது வேற யாராச்சும் எதனா போட்டிருந்தாங்கன்னா, அத போய் லைக் பண்றது. அப்புறம் வேற யாராவது போட்டிருந்தாங்கன்னா, அத போய் லைக் பண்றது. இப்படியே லைக் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்க வேண்டியது. கத்துக்க வேணாமா? கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கணும்ல கண்டிப்பா. கத்துக்கணும்னு ஆர்வம் இருந்ததுன்னா, இதெல்லாம் போய் பார்க்கணும். இதெல்லாம் போய் பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு 1 மணி நேரத்த ஸ்பெண்ட் பண்ணணும் அவ்வளோதான். சாட்டர்டே, சண்டேல 1 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைம் இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். இப்ப பாருங்க 58 பேர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க. 58 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. 3 பேர் ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்டின்னா பேட்டர்ன். ட்ரெண்ட் போட்டு இப்படி வந்து பேட்டர்ன போட்டு இது பண்ணேன். அதே விஷயத்த நான் வந்து தினம் ஒரு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். எப்படிலாம் ரிஜெக்ட் ஆச்சு, எப்படிலாம் போச்சு, என்னலாம் ஆச்சுன்னா 1 மணி நேரத்து வீடியோங்க இது. 35 பேர் லைக் பண்ணி. அதுவும் வந்து பின் பண்ணி இந்த ட்வீட் இருந்ததுனால இது மாரி போயிட்டு இருக்கு. எது இந்த படத்த பார்த்து லைக் பண்ணிட்டு போயிறது. கத்துக்கணும்னு ஆர்வம் இருந்ததுன்னா வீடியோ பார்க்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. நீங்க பார்த்தே ஆகணும்லாம் நான் சொல்லவே மாட்டேன். கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க பார்க்கலாம். அப்போ அப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, இங்க வந்து ட்ரெண்ட் ஆயி போயிட்டே இருக்குது. ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது. அப்போ உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம பேட்டர்ன். ரெசிஸ்டன்ஸ இந்த இடத்துல வந்து வரைஞ்சிருவீங்க. சப்போர்ட்ட இந்த இடத்துல. அப்ப நெக்ஸ்ட் டைம் இங்க போச்சுன்னா ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. எது ஹை? இதுதான் ஹை. அப்போ நெக்ஸ்ட் டைம் அதே மாரி மேல வந்ததுங்க. மேல வந்துட்டு இது கொஞ்சம் வந்து பயமுறுத்த தான் செஞ்சான். இந்த ட்ரேடே எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் வந்து அப்படிதான் பண்ணான். என்ன பண்ணியிருக்கிறான்னு பாருங்க. இந்த இடத்துல நீங்க ட்ரேட இனிஷியேட் பண்ணோனே எவ்வளோ தூரம் மேல போயிருக்கான் பார்த்தீங்களா? எவ்வளோ தூரம் மேல போய்ட்டான். ஆனா க்ளோஸ் எங்க வச்சிருக்கான் பாருங்க. கிரேட் எஸ்கேப் அப்படின்னு இந்த ட்ரேட உடனே க்ளோஸ் பண்ணு. ஏன்னா அடுத்த ட்ரேட் உங்களுக்கு இங்க இருக்கு. ஒருவேளை இங்க வந்தானா நீங்க செல் பண்ணலாம். ஸ்டில் ஸ்டில் நீங்க செல் பண்ணலாம். என்னன்னா இங்க ஜிக்ஸாக் பண்ணிட்டே இருக்கிறான். மேல கீழ போயிட்டே இருக்கிறான். மேல போனானா கீழ வந்துட்டு இருக்கான். மேல போனானா கீழ வந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் சாயந்தரம் வரைக்கும் இந்த விளையாட்ட அவன் விளையாடுவான். சாயந்தரம் வரைக்கும் விளையாண்டான். சாயந்தரத்துக்கு அப்புறம் நியூயார்க்குக்கு அப்புறமா மேல போய் கீழலாம் வரமாட்டான். அப்போலாம் ரொம்ப உஷாராயிடணும். நியூயார்க் செஷன்னா ரெடி ஆயிடணும். ஏதோ ஒரு சைட புடிச்சுருவான். அதுவும் வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமைலாம் சொல்லவே தேவையில்ல. லண்டன் செஷன் வரைக்கும் நம்ம வந்து இந்த விளையாட்ட விளையாண்டுட்டே இருக்கலாம். நீங்க ரொம்ப எக்ஸாக்ட்டா தான் பண்றீங்க. இந்த ஹைக்கு வரும்போது தான் நீங்க வந்து செல் பண்றீங்க. இந்த ஹைக்கு வந்தா தான் செல் பண்றீங்க. இங்க இந்த ஹைக்கு வந்தோன தான் செல் பண்ணீங்க. இந்த ஹைக்கு வந்தோன தான் செல் பண்ணீங்க. கீழயும் நீங்க வந்து ட்ரெண்ட் போட்டீங்க. முன்னாடியே ட்ரெண்ட் எல்லாம் போட்டு வச்சாச்சு. ட்ரெண்ட் போட்டுட்டு நடுவுல வந்து இத வந்து கண்ட்ரோல் அழுத்தி இப்படி எடுத்தீங்கன்னா காப்பி ஆயிடும். காப்பி ஆனதுக்கு அப்புறமா நீங்க இப்படி கூட போட்டுக்கலாம். இதுல வந்து மேல கீழ போயிட்டு வந்துருது. எக்ஸாக்ட்டா நடந்ததா இது? மேலேருந்து கீழயும் வந்ததா? கரெக்ட்டா? இதையும் நம்ம ட்வீட் வந்து பண்ணியிருக்கோம். இது எத்தன பேர் லைக் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். 44 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டின்னா, தட் வாஸ் டூ க்ளோஸ். நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த இந்த கேண்டில் திஸ் வாஸ் டூ க்ளோஸ் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் டூயிங் த ஜாப். இந்த இடத்துல இந்த அட்டெம்ப்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல அடுத்த அட்டெம்ப்ட் போயாச்சு. திஸ் இஸ் டூயிங் இட்ஸ் ஜாப் பெர்ஃபெக்ட்லி. அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டு, நாட் எக்ஸ்பெக்டிங் டூ மச் ஃப்ரம் திஸ் பிகாஸ் பிரைஸ் இஸ் ரியலி புல்லிஷ். இது ரொம்பலாம் கீழ வருவான்னு எதிர்பார்க்கல. ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வர்றதே ரொம்ப கஷ்டம். இந்த லெவல் தான் வருவான் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன்.
அப்ப இங்கிருந்து வந்து ஒரு அப்படியே வந்து சின்னதா ஒரு எதனா ஏமாத்துற மாரி இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ற மாரி ஏமாத்திட்டு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வந்து அந்த மாரி நாட் எக்ஸ்பெக்டிங் டூ மச் ஃப்ரம் திஸ் இந்த செல்லேருந்து. பட் பட் திஸ் இஸ் ரியலி புல்லிஷ். ரொம்ப வந்து புல்லிஷா இருக்குது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ட்வீட். 40 பேருக்கு புரிஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்ப அங்கேருந்து நான் எதிர்பார்த்த மாரி இங்க வந்துட்டான் பாருங்க. இங்க வந்து ரிஜெக்ஷனும் ஆச்சா, ஆஹா! ரிஜெக்ட் ஆயிட்டான். ட்ரெண்ட் ஆறானே! அவரு சந்தேகம் இருந்தது. ட்ரெண்ட் ஆறான். கொஞ்சம் பிரேக் ஆகி வருவானோ? தெரியல. என்ன பண்றான்னு தெரியல. பட் ஆனா ஆஸ் பெர் ப்ரொசீஜர். ஒரு பெரிய பியரிஷ்னஸ், ஒரு புல்லிஷ் கேண்டில் மேல போய்ட்டான். ஒரு பெரிய பியரிஷ்னஸ், புல்லிஷ் கேண்டில் மேல போய்ட்டான். ஒரு பெரிய பியரிஷ்னஸ், புல்லிஷ் கேண்டில் மேல போவான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா வச்சுக்கணும் ட்ரேடிங்க. அப்ப என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ட்ரேட அட்டெண்ட் பண்ணணும். ப்ரீவியஸ் லோல ட்ரேட அட்டெண்ட் பண்ணிறணும். லோவோ இல்லன்னா கொஞ்சம் முன்னாடியோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க அட்டெண்ட் பண்றீங்க. அட்டெண்ட் பண்ண உடனே வந்து கேண்டில் கட 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 கடன்னு மேல போச்சு. ஆனா இந்த லெவல்ல இருந்து ரிஜெக்ட் ஆயிட்டான். ரிஜெக்ட் ஆறானே! என்ன பண்ண போறான்னு தெரியலன்னா அடுத்த கேண்டில் போணும். ஓகே. போயிருவான் அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்து ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில். பெருசு. இங்க வந்த மாரி ஒருவேளை இத கன்டின்யூ பண்ணி கீழ கொண்டு போறானோ? அப்படிதான் நெனச்சேன். ஏன்னா இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஆனா என்ன பண்ணான், திரும்ப வந்து இங்கிருந்து வந்து மறுபடியும் வந்து மேல போனான். மறுபடியும் ரிஜெக்ட் ஆனான். மறுபடியும் மேல போனான். இவன் என்ன பண்றான்னே தெரியலையே! நியூஸ் வேற வ வர்றதுக்கு இன்னும் டைம் வேற இருக்குது. என்னதான் பண்ண போறான்னு தெரியலன்னு இத வந்து இப்படி பார்த்துட்டு இருந்தேன் நான். அதாவது நம்ம பேட்டர்ன் மேல கீழ, மேல கீழ, மேல கீழ வந்துட்டான். கீழ வந்தோனே என்ன பண்ணுவான்? கீழ நல்லா போவானே! போச்சுடா! சரி ஓகே. கீழ போட்டும் பார்த்துக்கலாம்ன்னு. இங்க எடுக்கிற ட்ரேட்லாம் என்ன பண்ணணும்? இந்த மாரி மேல போய் ரிஜெக்ட் ஆகும்போது நீங்க குளோஸ் பண்ணணும். ட்ரேட புக் பண்ணணும். 2, 2 சொட்டு. அப்ப நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க ட்ரேடு எடுக்க மாட்டீங்க. அனுபவம் இருந்ததுன்னா. ஏன் அப்டின்னா நம்ம பேட்டர்ன் மேல பிரேக் ஆச்சுன்னா மேலேயே போயிடும். அதாவது இது இந்த அளவுக்கு தான் வந்திருக்கணும். இங்கிருந்தே மேல போயிருந்தா மேல போய் இந்த ஹைக்கு மேல போயிருந்திருக்கணும். பட் ஆனா அவன் இங்க வந்துட்டானே. இந்த இடத்துல ஒரு கன்ஃப்யூஷன். மேல போயிருவான் அப்டின்னு நெனைக்கும்போது வந்து கீழ வந்து பிரேக் ஆயி அந்த ட்ரெண்ட கன்டின்யூ பண்ணிட்டான். ட்ரெண்ட கன்டின்யூ பண்ணி கிரீன் கேன்ல எங்க கொண்டு குளோஸ் வச்சான் பார்த்தீங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டான், ஒரு சின்ன புல் பேக் இவ்வளோ தான் வருவான். இல்லன்னா இன்னும் கொஞ்சம் கீழ வருவான். அதுக்கப்புறம் வந்து மேல அவன் பாட்டுக்கு வந்து பறந்துருவான். தொடர்ந்து நடக்குது. செக் பண்ணி பாருங்க. சின்ன புல் பேக் தான் வரும். ஒரு பெரிய ஃபால் ஆயிருக்குது. மேல போகுது அப்டின்னா, ஒரு சின்ன புல் பேக் வந்து மேல போயிடும். மேலேருந்து கீழ வர்றான் அப்டின்னா, ஒரு நல்ல மேல போனா கூட கீழ ஒரு சின்ன புல் பேக் வந்து மேல போயிடும். இங்கேயே இருக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ். இங்கலாம் வந்து உங்களுக்கு புல் பேக்கோட வரல. மேலேயே போயிட்டு தான் இப்டி வந்தான். இங்கேயும் அதே தான் பண்ணான். மேல போயிட்டு ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு மேல போயிட்டான். இந்த கான்செப்ட் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இத இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கோங்க. நெறைய நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் இத. இந்த மாரி வந்தா இப்படி இருக்கு, அந்த மாரி வந்தா எனக்கு அத சொல்லாதீங்க. எனக்கு அத சொல்லாதீங்க. அதே மாரி வந்து நீங்க ஓரளவுக்கு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க என்னுடைய பேஜ ஃப்ளட் பண்ணாதீங்க. ஏன்னா நெறைய உங்களுடைய அந்த எப்படி சொல்றது? உங்களுடைய அனாலிசிஸ்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே அதாவது ஒருத்தர் 15 போஸ்ட், 20 போஸ்ட் பண்ணும்போது, மத்தவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிடுது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்களே என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு நீங்க போஸ்ட் பண்ணி என்ன ஆகப்போது? ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? சரி ஓகே. எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருவோம். நெறைய கோடு ஆயிடுச்சு. சரி இப்போ என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பாருங்க. லேட்டஸ்ட்டா என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த லெவல் வரைக்குமே. நம்ம எதிர்பார்த்த இந்த லெவல் வரைக்குமே. இங்கிருந்தே போயிருவான். பிரேக் ஆகி கீழ வந்தானா இந்த லெவல். இந்த லெவலுக்கு பக்கத்துல இருந்து எப்படி வந்து நியூயார்க் செஷன்ல மேல போய்ட்டான் பார்த்தீங்களா? கிடு கிடு கிடுன்னு மேல போயிட்டான். மேல போனவன் என்ன பண்ணான்? இந்த இடத்துல இதான் லாஸ்ட் ட்வீட். நம்ம வந்து போட்டது நேத்து வந்து போட்டதிலேயே வந்து லாஸ்ட் ட்வீட் இதுதான். என்னன்னா இந்த ஆன் ஃப்ரைடே பெருசாலாம் ஃப்ரைடே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எக்ஸ்பெக்டேஷன் ஷுட் பி வெரி லோ அப்படின்னு வந்து போட்டிருந்தோம். இப்படி வந்து இதுதான் டார்கெட். ஸோ இங்க நடந்துட்டு இருக்கும்போது நம்ம இந்த ட்வீட் வந்து போட்டிருந்தோங்க. இந்த ட்வீட் படியே வந்து
போய் மேல போய் க்ளோஸும் வச்சோம். அதோட நம்ம வந்து ஏற கட்டி போயாச்சு. முடிஞ்சு போச்சு. வெள்ளிக்கிழமை ட்ரேட். அதுக்கு மேலலாம் ஒண்ணும் பெருசா ட்ரேட் ஆகாதுங்க. கரெக்ட்டா வந்தான் பார்த்தீங்களா? ப்ரீவியஸா இங்க நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ரூப்ல டூப் கேண்டில் இருக்கும். அந்த கேண்டிலோட லோ வரைக்கும் வந்துட்டு மேல போனான். இதுலயே கூட இதெல்லாம் பண்ண ட்ரேடு. இங்க பாருங்க. பெரிய ஃபால் ஆகுதா? பெரிய ஃபால் ஆகுதா? அந்த ஃபால் கன்டின்யூ ஆயிட்டே இருக்குதா? திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரிஜெக்ஷன். ஒரு பெரிய ரிஜெக்ஷன் பார்த்தீங்களா இதுல? இந்த கேண்டில்ல. எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்ல டூப் கேண்டில்லேருந்து வந்தது. திரும்பவும் இந்த கேண்டில் அதே இடத்துக்கு வந்திருக்குது. எப்படி மேல போயிருக்கான் பார்த்தீங்களா? திரும்பவும் கூட அந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல வந்தது. மேல போச்சு. இந்த இடத்துல இங்க கூட நீங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இங்க கூட பண்ணிக்கலாம். சும்மா ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட். ஸ்கால்பிங் எப்படி பண்றது? ஸ்கால்பிங் இப்படி தான் பண்ணணும். இதெல்லாம் சான்ஸ். டக்கு 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 டக்குன்னு வந்து நீங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் ரெகுலர் ட்ரேட். மேலேருந்து கீழ வருது அப்படின்னா, இது வந்து ரெகுலரா நீங்க ட்ரேட் பண்ற மாரி இது கணக்கு. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு பெரிய ரிஜெக்ஷன் ஆயி இந்த இடத்துல கிட்டத்தட்ட டெர்மினல்ல இது கிரீன்ல தான் குளோஸ் வச்சதுன்னு நெனைக்கிறேங்க. அப்ப அடுத்த தடவ இங்க வந்து நான் பை பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணும்போதே இங்க வந்துட்டான். எப்படி ரிஜெக்ட் ஆயிருக்கான் பாருங்க. திரும்பவும் கூட வந்தான். திரும்பவும் ரிஜெக்ட் ஆயிருக்கான். நான் இந்த ட்ரேட்ல இங்க குளோஸ் பண்ணேன். அதாவது ப்ராஃபிட்ட புக் பண்ணேன். ஸோ இந்த மாரி வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க இதெல்லாம் இப்ப நான் இத சொல்ட்டேன் பார்த்தீங்களா, இது இந்த 300 வீடியோவும் நான் சொல்லியிருக்க மாட்டேன்னு நெனைக்கிறேன். இது நான் நேத்து ட்ரேடா பண்ணதுனால இன்னைக்கு ஞாபகம் வருது. அதனால உடனே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இனிமேல் வந்து உங்களுக்கு இந்த மாரி வந்தது அப்டின்னா, நீங்க கூட இந்த மாரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். மத்த ட்ரேடிங்ல இந்த மாரி வந்ததுன்னா, நீங்க தாராளமா பண்ணலாம். லெவல்ஸ் லெவல்ஸ் வந்தோனே ஒரு பெரிய ரிஜெக்ஷன். அடுத்த கேண்ட்ல அங்க வரும்போது மறுபடியும் வந்து ரிஜெக்ஷன் ஆகும். எப்பவுமே சொன்னா ஆமா இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேங்க. ஏன்னா ஒரு பெரிய கேண்டில் வருது அப்டின்னா, திரும்பவும் அந்த இடத்துக்கே பிரைஸ் வந்தது அப்டின்னா, நீங்க செல் பண்ணலாம். இல்ல திரும்ப அந்த இடத்துக்கே பிரைஸ் வருதுன்னா, நீங்க பை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பெரிய கேண்டில் அதாவது ஸ்டார்ட்டிங் கேண்டில் வந்து ஒரு நல்ல வால்யூமோட ஸ்டார்ட் ஆகும். அந்த மாரி நேரத்திலலாம் பண்ணலாம் அப்டின்னு சொல்லுவேன். அதே கான்செப்ட் தான் இதுவும். பெரிய ரிஜெக்ஷனு திரும்ப அதே இடத்துக்கு வரும்போது ரிஜெக்ட் ஆகும்னு எதிர்பார்த்து நம்ம வந்து எடுக்கும்போது கீழ இன்னும் கொஞ்சம் கீழ போனான்னா, ரொம்பலாம் கீழ போமாட்டான். கொஞ்சம் தான் கீழ போவான். ஏன்னா பையர்ஸ் அவ்ளோ பிரஷர் இருக்கும் இங்க. அப்ப இங்க வந்து குளோஸ் ஒரு வேள வச்சுட்டான் அப்டின்னா, எக்ஸிட் பண்ற வேண்டியது தான் அவ்வளோதான். இப்ப நேத்து வந்து நல்லா வந்து அருமையான அ ட்ரேடுங்க. அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு வந்து உங்களுக்கு முடிக்கும்போது வந்து இவ்ளோ டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது இதுல. இன்னும் கூட இதுல நெறைய இருக்குது. இன்னும் என்ன கேட்டா, இன்னும் நான் பேசிட்டே இருப்பேன். இது அவ்ளோ தூரம் என்ஜாய் பண்ணுனீங்க அப்டின்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும். தெரியும், புரியும். கடைசியா கூட என்ன நடந்ததுன்னு பார்ப்போங்களா? இதோட நான் வெளிய போயிட்டேன். அதாவது இந்த பேட்டர்னோட வந்து முடிஞ்சது கத. இது என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. இங்கிருந்து இவ்வளோ தூரம் போன பிரைஸு, கரெக்ட்டா எந்த லெவல்ல வந்து குளோஸ் வச்சிருக்கான் பார்த்தீங்களா? இம்மீடியேட்டா நீங்க குளோஸ் பண்ணிட்டு, உங்க ரேஞ்ச மாத்திக்க வேண்டியது தான். உங்க ரேஞ்ச மாத்திட்டு அந்த இடத்துக்கு வந்ததுன்னா செல். திரும்பவும். ஏன்னா இவ்வளோ தூரம் மேல வந்துட்டான்ல, அப்படியே போய்க்கிட்டே இருக்க மாட்டான் கண்டிப்பா. இதிலேயே நீங்க செல்ல ட்ரை பண்ணிருந்திரலாம் ஈஸியா. ஒரு பெரிய கேண்டில்ல நல்லா மூவ் ஆயி வந்திருக்கான்னா, ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். நல்லா மூவ் ஆறான்னா, ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அந்த மாரி கான்செப்ட் இதெல்லாம். நல்லா புல்லிஷா வரும். புல்லிஷா வரும். இத நீங்க செல் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அத ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் வெயிட் பண்ணி வாடா, 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 வாடா வந்தோனே செல். சின்ன ப்ராஃபிட்ல கூட நீங்க வெளிய வந்துரலாம். இல்லன்னா, இதுக்கப்புறமா நான் வந்து ஹையர் ஹை, ஹையர் லோ வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிறேன் அப்டின்னா கூட, உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியும் அப்டின்னா, பழகிட்டீங்க அப்டின்னா, அவ்வளோதான். இவ்வளோதான் ட்ரேடிங்கு. நெறையா வந்து நீங்க பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஜெயிக்கலாம் ட்ரேடிங்ல. ஈஸியாவே ஜெயிக்கலாம். பயிற்சி தான் தேவ. இந்த மாரி Twitterல வந்துட்டு சம்மந்தம் இல்லாம லைக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்டின்னா, லைக் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இங்க பாருங்க 80 லைக். இந்த 80 லைக் உடைய இதுவும் வந்து நான் இப்போ வீடியோவா நான் போட்டிருக்கேன்ல, இதில நான் வந்து ஷேர் பண்ணுவேன் நானு. ஆனா வந்துட்டு அதுக்கு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 25 பேர்லேருந்து ஒரு 30 பேர் வந்து லைக் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் அது புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க அத பார்க்குறீங்க. நான் தப்பு சொல்லல.
பட் என்னன்னா, இப்படி தான் வந்து இயங்குது சோசியல் மீடியா. இந்த மாரி பார்க்கும்போது வந்து ஒண்ணு ஒரு லைக்க போட்டு அடுத்த லைக்கு, அடுத்த லைக்கு, இல்லன்னா டிஸ்லைக் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கிறது தான். அத கத்துக்கணும்னு ஆர்வம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குது. சரி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும்னு நான் வந்து நம்புறேன். ஆ நீங்க ஹேப்பி வீக்கெண்ட். நம்ம அடுத்த வாரம் தங்கம் வந்து திங்கட்கிழமையிலேருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த சாட்டர்டே, சண்டே வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பெரிய பியரிஷ்னஸ்க்கு அப்புறமா மார்க்கெட் எப்படி வந்து ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிறத நீங்க ஹோம் ஒர்க்கா வந்து பண்ணுவீங்க. சரிங்களா? ஒரு பெரிய பியரிஷ் ட்ரெண்ட எடுத்துக்கோங்க. ஒரு கிரீன் கேன்ல வந்தோம்னா என்ன ஆச்சு? இன்னும் கீழ போச்சா? அப்ப இன்னும் கீழ போனா, அங்க ஒரு கிரீன் கேன்ல வந்ததுக்கப்புறம் எப்படி ரெக்கவர் ஆயி மேல வந்தான்? இத மட்டுமே பாருங்க இன்னைக்கு. வேற எதையுமே பார்க்காதீங்க. என் வீடியோ கூட பார்க்காதீங்க. இத மட்டுமே பாருங்க. ஜெயிக்க பாருங்க. சரி. ரொம்ப நன்றிங்க. இவ்வளவு நேரம் நீங்க வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு. வணக்கம்.